மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் செயல்பட்டு வரும் அரசின் நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலையிலிருந்து வெளியேறும் கரித்துகளால் மாப்படுகை, சோழம்பேட்டை, மூவலூர் பகுதிகளில் சுவாச கோளாறு, ஆஸ்துமா, புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியரிடம் ஆலையை மூட கடந்த 2010ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு வெளியில தெரியணுங்கிறதுக்காகவே இதை நாங்க சொல்றோம். இது இல்லாம வாழ முடியல, இது இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எப்ப வீசிங் வருது, எப்ப நெபுலைசர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லியுமே அஸ்கோரில்லஸ், டெரிஃப்லின் இதோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாடே சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு காத்தே சுத்தம் இல்ல, பூச்சிகள் அவ்வளோ வண்டு இருக்கு. எங்களுக்கு பாலாத்த முடியல, எவ்வளவோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஒரு ஆலைக்காக இவ்வளோ பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா பரவாயில்ல, இறந்தா பரவாயில்ல, அப்படிதானே இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்போ ஸ்டெப் எடுக்க போறாங்க? அப்ப இந்த போராட்டத்தை இன்னும் நாங்க தீவிரப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? எப்போ இதுக்கு ஸ்டெப் எடுக்க போறாங்க? எவ்வளவு நாளைக்கு இது எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? லேடிஸ் சுடுகாட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. இப்ப லேடிஸ் குழந்தைங்களோட சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த போராட்டம் எத்தனை தடவை நடந்துட்டு இருக்குன்னு. என் வீட்டுக்கார் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இப்போ என் குழந்தை வந்துருச்சு. இதுக்கப்புறமும் மெடிசனோடய வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. மூடுங்கன்னு சொல்லல, இதுக்கு ஒரு சொல்யூஷன். இதை வேற இடத்துல நீங்க மாத்திக்கோங்க, இல்ல இதுக்கு வராத அளவுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்க. இதுக்கு எவ்வளவோ ஆர்டர்ஸ் வந்தோம், அங்க மூவ் பண்ணல. அப்போ இது சாதாரண விஷயம் அப்படிதானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று நடக்கல, இது 4வது தலைமுறையா நடக்குது. 4வது தலைமுறையா நடக்குது. 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால இந்த ஆலையை வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்து இந்த ஆலையை வச்சுட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், நவீன அரிசி ஆலைன்னு இருக்கு, அதாவது மாடர்ன் ரைஸ் மில். இப்ப உங்களுக்கு தெரியும், யார் வீட்லயும் விறகடுப்பே கிடையாது. விறகடுப்பே இல்லாத உலகத்துல நம்ம இதுல அட்வான்ஸ்டா எப்படி சமைக்கிறோம்? ஓவன் முதற்கொண்டு வந்துருச்சு. இன்னும் அதுக்கு அட்வான்ஸா சூரிய ஒளியில அடுத்து சோலார் சிஸ்டத்துல வருது. இப்ப இவங்க நினைச்சா இந்த மாடர்ன் ரைஸ் மில்ல உமிய போட்டு எரிக்கிறாங்க. இந்த உமிய போட்டு எரிக்கிறதா முதல் பிரச்சனை. இது காத்து சுத்தமா எலிஜிபிலிட்டியே கிடையாது, மனுஷால் வாழறதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. அதனாலதான் நாங்க அந்த இடத்த விட்டுட்டு சுடுகாட்டுக்கு வந்துட்டோம். இது கடைசி கட்ட போராட்டமா எங்களோட ஜெனரேஷனோட இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரணும். இது 20 வருஷமா, இது 4 பிரசிடென்ட் தலைமையில நடந்துருச்சு. இது 4வது 5வது பிரசிடென்ட் இப்ப இருக்கிறவரு. 5% நாங்க போராடி கடைசி கட்டமா இதை விட அடுத்தது பாட கட்டுற போராட்டம்னா அதுக்கு எங்களை கொண்டு போக கூடாது இந்த கவர்மெண்ட். நீங்க எங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சார்பா உங்களை நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க இந்த நியூஸ கவர்மெண்ட்டுக்கு போற வரைக்கும் திருப்பி கொஞ்சம் ஒளிபரப்புங்க. இதை நாங்க எங்களோட வாழ்நாள் இறுதி போராட்டமா, மரண போராட்டமா இதை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இதுக்கு கண்டிப்பா ஃபைனல் தீர்வு கிடைக்கணுங்கிறதா எங்களோட ஒட்டுமொத்த மகளிர் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்காடு நவீன அரசு ஆலைன்னு சொல்லிட்டு அடிப்படை சட்ட விதிக்கு முன்னாடி குடியிருப்பு பகுதியில நிறுவனாங்க. அப்ப எங்களோட மூதாதையர்லாம் அது அடிப்படை சட்டமோ அடிப்படை அறிவோ தெரியாதனால ஏமாந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அப்பையில இருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு 50 வருஷமா போராடிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள், 5 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு தொடர்ந்து போராடி ஒரு கட்டத்துக்கு மேல போராட்டத்தை ஒவ்வொரு போராட்டத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியும் நிர்வாகமும் ஒவ்வொரு தீர்வு எங்கள்கிட்ட ஒரு லெட்டரை எழுதி கொடுப்பாங்க. ஆனா அதற்கான மறுபடியும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சுகாதார சீர்கேடோட தான் இயங்கிட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்ப அதுக்காக ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம சட்டத்தை இப்படியே வரணும்னு சொல்லிட்டு 2006 வழக்கு தொடரும். ஊர்ல எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு வழக்கு உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து அந்த 2006 பாத்தீங்கன்னா 2010 உங்களுக்கு தீர்ப்பாகி மில்ல ஆலையை மூட வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆலை தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு 2010 பதினேழு வரைக்கும் ஆலை மூடிட்டு 17க்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா தன்னிச்சையா அங்க உள்ள சில அதிகாரி காரணத்தோட என்ன பண்ண ஆலை அப்பப்போ இயங்கிட்டு இருந்தது. எங்களோட இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2019 மறுபடியும் போராட ஆரம்பிச்சோம். மனுக்கள் போட்டு ஒரு கட்டத்தில் 2021 22 தொடர்ச்சி போராட்டப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சு அதை தொடர்ச்சியா ஒரு தீர்வு வரலன்ட்டு அதுக்கு எங்களுக்கு என்னதான் தீர்வு வரும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நாங்க போன வருடம் 7வது மாசம் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் ஆரம்பிச்சோம். அந்த போராட்டத்துல டிஆர்ஓ மேடம் என்ன பண்றாங்க, ஒரு தீர்வு தரோம்னு சொல்லிட்டு 37/2024 எங்களுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை டிஆர்ஓ மேடத்துல நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா
பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் வந்து ஆலையை மூடணும்னு ஒரே நோக்கத்தோட நாங்கள் சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலையை மூட முடியாது, நாங்கள் வந்து சுகாதார முறையமாக இயக்குறோம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அரசு அதிகாரிங்க சொல்கிறாங்க, நிர்வாக அதிகாரிங்க. சரி, அப்படிங்கிறப்ப நாங்கள் சொல்கிறோம், அது வந்து இது வந்து பல கட்டத்தை நாங்கள் சொல்லிட்டோம், பல கட்டம் சொல்லி அவங்களால இயக்க முடியல. நீங்க சொல்லிங்க உங்க வார்த்தை நம்பி விட்டு பரவாயில்ல, நீங்க அவங்களால இயக்க முடியாதுன்னா அதாவது நாங்க வந்து நிர்மாணம் பண்ணி புனர்தானம் பண்ணி நாங்க மறுபடியும் இயக்குறோம், தூசு இல்லாம இயக்குறோம். அப்ப தூசு இல்லாம மறுபடியும் தூசு வந்தா நீங்க ஆலையை மூடுவீங்களா, ஆலை முறைன்னு எழுதாங்க சொல்லிட்டு டிஆர்ஓ மேடத்திலையும் மறுபடியும் அந்த மாசு கட்டு வர அதிகாரிட்டையும் கேட்டப்ப அவங்க அப்ப அதுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு 3 கட்ட வந்து காற்றுத்தர ஆய்வு எடுக்கணும். ஒரு பச்சை ஒட்டி உத்தர ஆய்வு, அதுக்கப்புறம் ஆலை இயங்காம ஒரு ஆய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்தானம் முடிச்சோம். ஒரு கோடியே சம்திங் ஏதோ அமௌண்ட் போட்டு நாங்கள் புனர்தானம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆய்வு எடுத்து எந்த மாசோ தூசோ வரலன்னு வந்து ஒரு மாசு கட்டுப்பாடு அதிகாரிய வந்து இது அதிக ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டரை வந்து பொதுமக்கள் எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆலை இயக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 ஆய்வு எடுத்துட்டாங்க. முதல் ஆய்வு பச்சை ஓட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆலை இயக்காம உத்தரவை எடுத்துட்டு அந்த 2 ரிப்போர்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அரசு அதிகாரி கொடுத்த அமைதி பட்சத்தை மீறியுமே இந்த ஹைகோர்ட் ஆர்டரையுமே மீறியுமே அவங்க தொடர்ந்து இயக்கிட்டாங்க. என்னடா இதுமாதிரி சொல்லிட்டு மீறி இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் நாங்கள் மறுபடியும் ஒரு மனு போடுறோம். மனுக்கு சரியான பதில் இல்லை. அதுக்கப்புறம் 4ஆம் மாதம் மறுபடியும் போராட்டம் ஆரம்பிச்சு 26 நாள் மறுபடியும் தாசில்தார் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. ஏன் இந்த மாதிரி மில்லை இயக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் தவறாக இயக்கிட்டோம், இன்னும் இயக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி கொடுக்குறாங்க. அரசு அதிகாரத்தை விட்டு அதுக்காக பார்த்தா வந்து 2ஆம் நாள் இருந்து மறுபடியும் இயக்கி ஓடிட்டு இருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஒத்தி வச்ச போன வருஷம் அந்த ஒத்தி வச்ச இந்த சுடுகாட்டு குடியேறி உண்டிவரம் போராட்டத்தை இப்போ துவக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நேற்று எங்களுக்கு அமைதி பட்ச அழைப்பு வந்து நாங்கள் வந்து அமைதி பட்ச நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு அந்த சம்மனை வாங்கிட்டு நேராக வந்து ஆடியோ மட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஊருக்கே சொல்லாம தான் இங்கே வந்திருக்கோம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க தீர்வு தரணும், ஆனால் உங்களை மீறி தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு தீர்வு தரணும்னா அமைதி பட்ச தீர்வு கிடையாது, நடவடிக்கை தான் வேணும். அதனால ஒரு நல்ல நடவடிக்கையோட எங்களை வந்து சந்திங்க, நாங்கள் போராட்ட காலத்தில் வந்து இங்கே இருக்கோம் உங்க சொன்னா எங்களோட கோரிக்கை எல்லாம் அவங்க தயவு வந்து கேட்டாங்க, கனிவோட கேட்டாங்க. நாங்கள் தெளிவாக எடுத்து உரைச்சிருக்கோம். அவங்க நல்ல தீர்வோட எங்கள் போராட்ட காலத்தை சந்திச்சு தீர்வு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட காத்திருக்கோம். சுகாதார சீர்கேடுனா என்ன மாதிரி சீர்கேடு? சுகாதார சீர்கேடுனா வந்து இந்த எரிபொருளா வந்து பாத்தீங்கன்னா உண்மை பயன்படுத்துறாங்க. 1972 நவீன அரிசி ஆலையா இருந்திருக்கலாம். அப்பயே பார்த்தீங்கன்னா இந்த கரித்தூக்கல் ஃபுல்லாகவே ஊர்புறா பழவி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து புற்றுநோயால இருந்திருக்காங்க. நாங்கள் புற்றுநோய் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் புற்றுநோய் இல்லாமல் இதயம், நுரையீரல் சார்ந்த நிறைய நோய்கள், கண் பார்வை குறையுறது, செவித்திறன் குறையுறது, நம்மளோட வயதை குறையுறது, இதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் சொல்றாங்க ஒரு 58 வியாதிகள் சம்பந்தமாக வந்துட்டு இருக்கு. அப்போ எங்களோட ஆய்வு காலமே குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து இதுக்கு தீர்வுங்கிறது எங்களுக்கே மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து இந்த மில்லு இயங்கினுச்சுன்னா வந்து இந்த வண்டிகத்தில் ஒரு காலகட்டத்தில் மக்களே இருக்க மாட்டாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா வண்டிகத்தில் மக்களை குடிவர எண்ணிக்கையோ இல்ல பெண் கூட்டு பெண் எடுக்கிற நிலைமையோ இப்ப இல்லைங்கிறப்ப ரொம்ப வந்து உயிர் வாழவே வந்து ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப அந்த எரிபொருளை மாத்தின்னு நாங்க கோர்ட்ல வழக்கு தோன்றுது. ஆனா வந்து அவங்க கோர்ட்டு வந்து அந்த காட்டுத்தர ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த தரம் வந்து மிக மோசமா இருக்கு, வாழ தகுந்த மக்களால் தகுதியற்று இருக்கு, அதனால ஆலையை உடனே மூடி அதுக்கான ஆர்டரை மட்டும் நீங்க வந்து மாஸ்க் கட்ட வைங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆலையை மூடுறதுக்கு ஆர்டர் போடாம ஆலை இயங்கிறதுக்கு அப்படியே சாத்த சொல்லி இயக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த போராட்டமே மாஸ்க் கட்டு நடவடிக்கை மாஸ்க் கட்டுறது கண்டித்தான் நாங்க நடைபெற்று இருக்கோம். இதுக்கு தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆலையை இங்கிருந்து அப்புறப்படுத்தும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.